ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அத்தி பழம் பறிக்கலாம்னு வந்திருக்கோம். அத்தி மரத்தை பாருங்க, மரம் இல்ல, செடி குட்டியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நர்சரியில இருந்து தான் வாங்கி வச்சோம். வாங்கி வச்சு ஒரு 5-6 மாசத்திலேயே காய்கள் வர ஆரம்பிச்சுட்டு, ஆனா வந்து காய்கள் வந்து 2-3 மாசம் ஆகுது பழுக்கிறது. இது பாத்தீங்கன்னா பழுத்திருக்கு. இதை பறிக்கிறேன். இங்க ஒன்றும் பழுத்து நல்லா வெடிச்சிட்டு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவா அத்தி மரம் வந்து பார்த்திருக்கோம். மூட்ல இருந்து கொம்பு ஃபுல்லாவே காயா காய்ச்சிருக்கும் பாத்தீங்களா? அது வேற டைப். இது பாத்தீங்கன்னா வாங்கினப்ப மலேசியன் அத்தின்னு சொன்னாங்க. இது வந்து அந்த மாதிரி கிடையாது. பழமுமே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. இங்க பாருங்க, அழகா இருக்கு பிச்சு பார்த்தாலே. இது வந்து அதாவது நல்லா வந்து கொஞ்சம் இனிப்பு உண்டு, சாப்பிடவும் நல்லா இருக்கும். செடியை பாருங்க, இவ்வளவு குட்டியா இருக்கும்போதே காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஈஸியா வந்து வளர்த்தலாம். தொட்டிலையும் கூட வைக்கலாம். மாடி தோட்டத்துல எல்லாம் வைக்கிறவங்க கூட இது வந்து அழகா வளர்த்தலாம். அத்திப்பழத்துல வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. நீங்களும் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி அத்தி மரம் எல்லாம் வீட்லயே வளர்த்த முடிஞ்சா வளர்த்துங்க. ஏன்னா வந்து பக்கத்துலயே நர்சரிகள் எல்லாம் கிடைக்குது. தொட்டில கூட ஈஸியா வளர்த்தலாம். இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2வது அத்தி செடி. முன்னாடி ஒண்ணு வச்சிருந்தா, அது வந்து இதை விடவும் நிறைய காய்கள் வந்துட்டு இருந்தா வந்து திடீர்னு நாசம் ஆயிட்டு. இதுல முக்கியமா 2 பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க இலைகளை எல்லாம் பூச்சி, இந்த அடியில எல்லாம் இந்த மாதிரி பூச்சியா இருக்கு. இங்க பாருங்க, இலை குத்தியா பூச்சி வருது. அப்புறமா வந்து வேற மூடு வந்து அழுகிதான் நாசம் ஆச்சு. அது வந்து எங்களுக்கு தெரியல. இந்த 2 பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தீங்கன்னா வந்து வீட்டுல வந்து ஈஸியா நாமளுமே வீட்டுல அத்திப்பழம் நட்டு வளர்த்தி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.